அன்புள்ள இந்திய குடிமக்களே, உலக குடிமக்களே, உங்களை வணங்கி கொண்டு என்னுள் உருவான ஒரு செய்தியை உங்கள் முன் வைக்கிறேன். இந்த செய்தி சமுதாயத்திற்கு பயன்பாட்டுக்கு வரும் என்று நீங்கள் உறுதியாக நம்பினால் இதை நடைமுறைக்கு கொண்டு வர ஒவ்வொரு இந்தியர்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு சில தகவல்களை சொல்கிறேன். குடும்பம் சிறிய நிறுவனம், அரசு பெரிய நிறுவனம். குடும்பத்திற்கு தலைமை தாங்கி நடத்துபவர்கள் தாய் தந்தை, அரசை நடத்துபவர்கள் வேலைக்காரர்கள், அரசின் கட்சி வேலைக்காரர்கள். குடும்பத்திற்கும் அரசுக்கும் வேறுபாடு இதுதான். தான் பெற்ற பிள்ளைகளை வளர்ச்சியடைய செய்யும் எண்ணத்தோடு செயல்படுபவர்கள் தாய் தந்தையர்கள். ஆனால் ஒரு நாட்டின் அரசினை பொறுப்பேற்றிருக்கும் வேலைக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு இருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக இதுவரை உலகில் நடக்க இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். இதன் காரணத்தால் தான் குடும்பம் சிறிய நிறுவனம் என்றும் அரசு பெரிய சமுதாய நிறுவனம் என்றும் நான் பதிவு செய்து கொண்டு மேலும் தொடர்கிறேன். கிபி என்றுதான் சரித்திரங்கள் உருவாகி கொண்டு வருகிறது. அதற்கு முன் எப்படிப்பட்ட சரித்திரங்கள் உருவானதோ அதை நாம் அறிந்ததில்லை. கிமு 300, கிபி இதன் பின் தான் உலக சரித்திரம் தொடங்கியுள்ளது. இந்த சரித்திரத்தில் ஒரு ஆக்கமான ஒரு உயர்நிலை அரசாக தத்துவங்களாக உருவானது கிரேக்கத்தில் தான், கிரீஸ் நாட்டில் தான். அந்த நாடு தான் அனைத்துக்குமே கல்வியில், வேலையில், பொருளாதாரத்தில், போரில் வளர்ச்சி அடைந்த நாடாக இருந்தது. ஒரு அறிஞர் சொல்வது போல் எந்த அளவுக்கு வேகமாக இந்த நாடு கல்வியிலும் அறிவிலும் வளர்ச்சி பெற்றதோ அவ்வளோ சீக்கிரமே இந்த நாடு தன்னுடைய செயல்தன்மையை இழந்து விட்டது. அதன் பின் ரோம் அதை எடுத்துக்கொண்டது. உலக சரித்திரத்தை எழுதியவர்கள் சொல்வார்கள், கிரீஸ் நாட்டினர் உருவாக்கினார்கள், ரோம் நாட்டினர் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள் என்று எழுதியுள்ளார்கள். இப்பொழுது நமக்கு அந்த காலத்தில் நம் இந்தியா எப்படி இருந்தது, இங்கே யார் ஆட்சி செய்தது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன் ஒரு அந்நிய நாட்டு இஸ்லாமியர்கள் இந்த இந்திய பகுதிகளே வந்தவர்கள் இந்த நாட்டை மேம்படுத்த வேண்டும், இந்த மக்களுக்கு தேவையானவர்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு 100 பேர் 200 பேர் இந்த நாட்டிலே உள்ளே நுழைந்தார்கள், கொள்ளைக்காரர்களாக உருவானார்கள். இங்கு உள்ளவர்களையே இணைத்து கொண்டு இந்தியாவை ஆட்சி செய்தார்கள். அதன் பின் 300 ஆண்டுகளுக்கு முன் ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். அவர்கள் இங்கே வந்தது, இவர்கள் வரும்போது, இஸ்லாமியர்கள் வரும்போது கொள்ளையடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இங்கே வந்தார்கள். ஆங்கிலேயர்கள் அங்கே உருவான உற்பத்தி பொருட்களை எடுத்துக்கொண்டு விற்பனை செய்ய வந்தார்கள். அப்படி விற்பனை செய்ய வந்தவர்கள் இந்த நாட்டை கைப்பற்றி கொண்டார்கள். இஸ்லாமியர்களையும் மற்ற இந்தியர்களையும் கைப்பற்றி கொண்டார்கள். கைப்பற்றி கொண்டு ஒரு வழியாக எப்படியோ போய்கொண்டிருந்தது. 1857 சிப்பாய் கழகம் எனும் ஒரு கழகம் உருவானது. அந்த கழகத்திற்கு பின் இந்திய பகுதிகளில் ஒவ்வொரு பகுதியிலும் ஆங்கிலேயரை எதிர்த்து போராட்டங்கள் தொடர்ந்தன. ஆனால் நம்ம அந்நியர்கள், இங்கிலீஷ்காரர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறவில்லை. திரு காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு, தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்து கோகலே கிருஷ்ணரிடம் நான் உங்களுக்கு உதவியாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். கோகலே சரி இரு அப்படி என்றார்கள். கோகலே மரணத்திற்கு பின் காந்தி இந்த நாட்டினுடைய அந்நியனை வெளியேற்றுவதற்கு பொறுப்படுத்தி அதை செயல்படுத்தியும் காட்டினார்கள். அவர்களுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால், துப்பாக்கியை எடுத்து கத்தி எடுத்து போர் செய்வதல்ல. அப்படி செய்வதற்கு நம்மளுக்கு வலிமை இல்லை, உடல் வலிமையும் இல்லை, ஆயுத பலமும் இல்லை. ஏன்னால் அவன் வியாபாரம் பண்ண வந்தவன் நாட்டினுடைய மூலதனத்தை அபகரித்து கொண்டான். இந்த நிலையில்தான் நாம் இருந்தோம். நமக்கு சட்டம் என்று ஒன்று வந்தது. சட்டம் என்று இந்தியாவிற்கு வந்தது மெக்காலே என்ற சட்ட அறிஞர் மூலியமாகத்தான் வந்தது. கிழக்கிந்திய கம்பெனியினர் இங்கே இந்தியாவிலே கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன் சுகபோகத்தை அனுபவித்து கொண்டு மற்ற நாடுகளில், மற்ற பகுதியில் பதுக்கியும் வைத்திருந்தவர்களுக்கு இங்கே வியாபாரம் செய்ய, கம்பெனியை நடத்த தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது இவர்கள் ஒரு 10 லட்சம் பவுன் கடனாக கேட்டார்கள் பிரிட்டிஷ் அரசிடம். சரி, இவன் கப்பம் கட்ட வேண்டியவன் வசூல் செய்த பணத்தை என்ன செய்தான் இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் அப்படின்ட்டு ஒரு ஆணையத்தை போட்டு ஒரு குழுவை அனுப்பியது. அந்த குழு இங்கு ஆய்வு செய்த போது அனைத்து நிறுவனங்களுமே திருடி தன்னை சொந்தமாக்கி கொண்டன. அரசுக்கு பணம் கட்டாமலே தன்னுடைய எடுத்துக்கொண்டன. இதை அறிந்த இதன் பின் தான்
இங்கே இந்தியாவுக்கு சட்டம் வருகிறது. 8 முறை சட்டம் வந்திருக்கிறது. அந்த சட்டத்துக்கு பின் அதற்குள் அங்கங்கே பிரச்சனைகள் உருவாகி நீ அந்நியனே வெளியேறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்க காலத்தில் ஒரு வழியாக 1947 இந்த நாட்டை விட்டு இங்கிலேயன் போய்விட்டான். இந்தியர்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்து டொமினியன் சட்டம் என்று சொல்லுவார்கள். ஏனால் இந்தியர்கள் இங்கிலீஷ்காரர்கள் கூட்டாட்சி நடத்துவதற்கு டொமினியன் சொல்வார்கள் நினைக்கிறேன். அது எனக்கு ஆங்கிலம் தெரியாது. அதை பற்றி நீங்கள் படித்து கொள்ளுங்கள். அவர்கள் போன பாடு இந்த நாட்டுக்கு ஒரு சட்டம் தேவைப்பட்டது. ஏன் தெரியும்? கட்சிகள் திடீரென்று உருவாவதில்லை. ஷாஜகான், அவுரங்கசீப் அவர்களெல்லாம் தோன்றலாம், ஏன்னா பலசாலிகள் அப்படி தோன்றியிருக்கலாம். ஆனால் டெமோக்ரஸி ஜனநாயகம் என்னும் பொழுது ஒரு சட்டம் வேண்டும். அந்த சட்டம் தான் 1949 எழுதப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டத்தை பற்றி நான் இந்த நூலிலே எழுதியிருக்கிறேன். எல்லாம் நகல் தான், ஒரிஜினல் கிடையாது. நகல் தான். பல நாடுகளுக்கு சென்று பல நாடுகளிலே எடுத்து இங்கே அதை ஒட்டி இதை ஒட்டி ஒரு நடைமுறைக்கு வந்து இவர்கள் வைத்த கட்சி வேலைக்காரர்கள் பார்லிமெண்ட்டுக்கு, சட்டமன்றத்துக்கு, ஊராட்சிகளுக்கு போக வேண்டிய கட்சிக்காரர்களுக்கு கல்வி தேவையில்லை. கை நாட்டுக்காரர்களோடு போகலாம், அவர்களோட கட்சி தொடங்கலாம். ஆனால் மாவட்ட ஆட்சி செய்பவர்களுக்கு, ஐபிஎஸ்காரர்களுக்கு கல்வி வேண்டும். ஆனால் இவர்களுக்கு படிக்காதவர்கள் தான் தலைமை தாங்குவார்கள். ஏன்னா யார் வேண்டாமோ கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம், அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ளலாம், கட்சிக்கு கல்வி கிடையாது. இப்படி எழுதப்பட்டு 75 ஆண்டுகளுக்கு மேல் இந்த சட்டம் நடைமுறையில் உள்ளது. சரி, இந்த 75 ஆண்டுகளில் இவர்களுக்கு இந்திய மக்கள் வளர்ச்சி அடைந்தார்களா, இல்லை கட்சிக்காரர்கள் வளர்ச்சி அடைந்தார்களா? நான் முன்பே சொன்னது போல் அரசு பெரிய நிறுவனம். ஒரு குடும்பத்தை நடத்தும் தாய் தந்தை போல ஒரு அரசை நடத்தும் வேலைக்காரன் இருப்பானா என்ற கேள்விக்கு கண்டிப்பாக இருக்க மாட்டான். ஏன்னா ஒருத்தன் பணம் போடுகிறான், பணம் போட்டவன் அவனை வேலை வாங்குகிறான். அவனை வேலை வாங்கும் பொழுது அவன் வேலையில் தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டி மறுபடியும் செய்ய சொல்லுவான். அவன் முதலாளி. ஆகவே வாக்களித்து சம்பளம் கொடுப்பவர்கள் நாம், வேலை கொடுத்து சம்பளம் கொடுப்பவர்கள் நாம். சிஎம்மாக இருக்கட்டும், பிஎம்மாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இங்கே குடிமக்களாகிய நாம் தான் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம். ஆனால் அந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு அவர்கள் வேறு கிம்பளமும் வாங்கி கொண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் வேலை கொடுத்த நாம் வறுமையிலும் துயரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறோம். இதை மாற்ற வேண்டும் என்பதுதான் புதிய இந்தியாவை உருவாக்க சமுதாய புரட்சி செய்வோம் என்னும் செய்தியை உங்கள் முன் வைக்கிறேன். மூவிலே ஒரு அறிஞர் இருந்தார் கிரேக்கத்தில். அவர் பெயர் அரிஸ்டாட்டில். அவரின் தத்துவம் என்னவென்றால், அசைக்க முடியாததை அசைக்க வேண்டும், அசைக்க முடியாததை அசைக்க வேண்டும் அப்படி என்கிறார். அப்படி என்றால் நாம் ஒரு அரசுக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டோம். அந்த அரசு அங்கீகாரம் பெற்ற அரசு. அவர்கள் தேவையை மட்டும் உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். நம் தேவைகளை உருவாக்கவில்லை. அப்படிப்பட்ட அரசை நாம் நீடிக்க வைக்கக்கூடாது. ஆகவே கட்சி வேலைக்காரர்களை மாற்ற வேண்டும், புதிய வேலைக்காரர்களை உருவாக்க வேண்டும் என்று அசைக்க முடியாதை அசைக்க வேண்டும் என்கிறார் அந்த அரிஸ்டாட்டில். அதன் அடிப்படையில் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிர்வாகம் படித்து வேலை செய்பவர்களை கை நாட்டினவர்கள் கட்சி தொடங்கி அரசினை நடத்தலாம், பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், அரசினை நடத்தலாம் என்று எழுதப்பட்ட சட்டத்தை அப்புறப்படுத்துவதற்கு நாம் இந்தியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அசைப்பதல்ல, ஒரு மரத்தை பிடுங்கி எறிவது போல் எரிய வேண்டும். அதுதான் சமுதாய புரட்சி. இதுவரை உலகிலே எந்த நாட்டிலும் இந்த புரட்சி நடந்ததில்லை. லெனின் புரட்சி செய்தார், சார்மனனை எதிர்த்து. மாவோ புரட்சி செய்தான், சியாங்கே சேக்கை எதிர்த்து. பிடரல் காஸ்ட்ரோ புரட்சி செய்தான், கீபாவிலே கொரில்லா போர் மூலியமாக செய்தான். நாம் அங்கெல்லாம் போகவில்லை. நாம் தான் வேலை கொடுத்தோம் இவர்களுக்கு. சட்டம் எழுதியவர்கள் தவறாக எழுதிவிட்டார்கள். அவர்கள் நம் தலையில் சுமத்தி விட்டார்கள். இந்த மாதிரி ஒரு வேலைக்காரர்களை, உதவாக்கரைய வேலைக்காரர்களை நமக்கு வைத்து விட்டு போய்விட்டார்கள். இதுக்கு வள்ளுவர் அழகாக சொல்லுவார், கேடில் விழும் செல்வம் மாடல் இல்லை. அதோடு நான் முடிச்சுக்கிறேன். நாம் மனிதர்கள் தீனியே நினைத்து கொண்டிருக்கும் மாடு. மனிதன் அப்படி நினைக்கக்கூடாது. ஏன் என்றால் நம்முடைய வாழ்க்கை பல முகங்களை கொண்டது, பல எண்ணங்களை கொண்டது, பல சிருஷ்டிகளை கொண்டது. ஆகவே நாம் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டுள்ளோம். ஒவ்வொருவரும் வேலை செய்துதான் இந்த சமுதாயத்தினுடைய பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் சட்டத்தின் விதி. ஒரு மாவட்ட ஆட்சியரை ஒரு சிஎம் கட்டுப்படுத்துகிறார். மத்திய ஆட்சியினர் சில அதிகாரிகளை கட்டுப்படுத்துகிறார்கள். சிபிஐ என்கிறார்கள், இடி என்கிறார்கள், என்னென்னமோ சொல்கிறார்கள். அது அந்த அளவுக்கு நான் படிக்கவில்லை, அதை விட்டுவிடுவோம். ஆனால் இவர்களை கட்டுப்படுத்துவது யார்? இவர்கள் செய்த வேலையை கட்டுப்படுத்துவது யார்? இப்போ சரிபார்க்க வேண்டியது யார்? அது வேலைக்காரர்கள் தானே. எம்பியாகத்தானே போகிறார்கள், எம்எல்ஏவாகத்தானே போகிறார்கள். அப்படி போகிறவர்கள் அனைத்துமே எங்களது என்று சொல்வதற்கு
அவர்களுக்கு இந்த சட்டம் அதிகாரம் கொடுத்துள்ளதா? அப்படி அதிகாரம் கொடுத்திருந்தால் அந்த சட்டத்தை நாம் வைக்கலாம். இப்போ இந்திய குடிமகனாகிய நாம் வைக்கலாமா? ஆகவே இந்த வேலைக்காரர்களை மாற்றி கட்சிக்கு கல்வி இல்லை என்று இன்னைக்கு கிடையாது. ஆனால் கட்சிக்கு கல்வியை உருவாக்க நாம் சமுதாய புரட்சியை உருவாக்கிறோம். இதற்கு ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் ஒன்றிணைந்து செயல்படுத்த முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை நேரில் சந்திக்க வருவேன்.